என்னவரும் இல்லை இந்த திருநாட்டில் என்ன இது? என் தம்பி பேசும் வார்த்தை எந்தையாக இருக்கின்றது. இருவரும் வெளிநாடு சென்றோம், பட்ட படிப்பு முடித்து விட்டோம், தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று இருவரும் அவளாக ஓடி வந்தோம். ஆனால் என் தம்பி என்னை பார்த்து, அண்ணா இப்போது புறப்படுகிறேன், என்னுடைய தாய் தந்தையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகின்றான். என்னுடைய தம்பி ஏன் இருவருக்கும் தான் தாய் தந்தை, இருவரும் ஒன்று சேர்ந்து தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று அவளாக ஓடி வந்தோம். என் தம்பியை என்னை விட்டு விட்டு சென்று விட்டான். தம்பியை விரைந்து செல்கின்றான் தாய் தந்தையை பார்க்க. பின்தொடர்ந்து நானும் அங்கு செல்கின்றேன். நடப்பது என்னவென்று நாம் அனைவரும் எதிர்பார்க்கலாம்.
பேச்சு கொடுக்கும்போது ஒரு குரலத்தை கேட்கிறது. யாருடைய குரலத்தை தெரியுமா? யார் குரல் அது? அது வேற யார் குரலத்தை கிடையாது. அது நான் பெத்த குரல். நான் பெத்த மகன். அம்மா அம்மா தாய் குலதெய்வம். இன்று போல இன்று ஸ்ரீர திருப்பணம் நினைச்சு அயல்நாடு சென்று பட்டப்படி படிக்கப்படி பயணமெல்லாம் போயிட்டு பார்த்தாலும் அது மட்டுமா அனைத்து பாடங்களிலும் எனக்கே முதல் பரிசு. நான் பெற்றெடுத்த மகனை திருப்பா விறுவிறுப்பா இருக்கு. அப்படியா? அப்பா என்னுடைய மகனை பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு அழகா அன்பா பண்பா பாசமா தாய் போதும் நிறுத்து. உன்னுடைய மகனா? நம்முடைய மகன் புலிக்கு பிறகு பூனையாகுமா? மகன் என்றால் நம்ம இருவரும் யாருடைய குரல் அது? அது வேற யார் குரலத்து கிடையாது. அந்த திருட்டு காலத்து எங்க அக்கா இருக்காளே அவளுக்கு பிறந்த கலைமணியோட குரல். இது எந்த இடம்? இது அந்தபுரம் ஆச்சு. இந்த அந்தபுரம் யாருக்கு சொல்ல மாட்டோம். இந்த அந்தபுரம் கனகரன் எனக்கு சொல்ல மாட்டோம். இந்த அந்தபுரம் யாவரா எதுக்கு வரா? போதும் நிறுத்து. யார் அவன்? உன்னுடைய அக்கால் பெற்றெடுத்த மகன். அதிலும் நம்முடைய மூத்த மகன் படிப்பை முடித்து விட்டான். தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று அவளோடு ஓடோடி வருகிறார். அவன் வந்தால் என் தேடி தவறு. அவன் அந்தபுரம் பக்கம் வந்தானா அவன் கிட்டடி வாயம் ஒரே ஒரு இந்த அந்தாபுரத்துல இந்த கனகராணி நான் வைக்கிற